ஊழல் வழக்குகளில் சிக்கிய 25 பேர் பாஜகவில் சேர்ந்த பிறகு சிலர் மீதான வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டதோடு பலரின் மீதான விசாரணை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த 2014ஆம் ஆண்டு முதல் ஊழல் தொடர்பாக பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இந்த வழக்குகளில் சிக்கிய முக்கிய தலைவர்கள் பலர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் அது குறித்த ஆய்வு கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளது பிரபல ஆங்கில பத்திரிகை. அதாவது, ஊழல் மற்றும் லஞ்சம் பெற்ற புகாரில் 25 முக்கிய அரசியல் கட்சி நிர்வாகிகள் மீது அமலாக்கத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை உள்ளிட்ட அமைப்புகள் பல்வேறு வழக்குகளை பதிவு செய்தன. ஆனால் அவர்கள் பாஜகவில் இணைந்த பிறகு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்கிறது அந்த கட்டுரை. குறிப்பாக ஊழல் வழக்குகளுக்கு பயந்து அதிகபட்சமாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய 10 பேர் பாஜகவில் இணைந்துள்ளனர். அதேபோன்று தேசியவாத காங்கிரஸ் மற்றும் சிவசேனாவில் இருந்து தலா 4 பேரும், திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து 3 பேரும் பாஜகவில் சேர்ந்துள்ளனர். தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து 2 பேரும், சமாஜ்வாதி, ஜெகன்மோகனின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தலா ஒருவரும் விலகி பாஜகவில் இணைந்துள்ளனர். பாஜகவில் சேர்ந்ததால் 25 பேரில் அஜித் பவார், பிரபுல் பட்டேல் உள்ளிட்ட 12 பேர் மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதுதான் முக்கியமான தகவல். குறிப்பாக 2019ஆம் ஆண்டு தேசியவாத காங்கிரஸ் தலைவர்கள் சரத்பவார், அஜித் பவார் மீது பண மோசடி வழக்குகளை பதிவு செய்தது மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ். நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி என்ற அந்த கட்சியை நேச்சுரலி கரப்டட் பார்ட்டி என்றும் அழைத்தார் பிரதமர் மோடி. அந்த வழக்கை 2022 ஏப்ரலில் அமலாக்கத்துறை விசாரிக்க தொடங்கிய நிலையில் அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்தில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்தார் அஜித் பவார். முன்னதாக மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சியை ஏக்நாத் ஷிண்டே உடைத்து பாஜகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைத்த நிலையில் அந்த கூட்டணியில் அஜித் பவார் இணைந்து கொண்டார். அதன் பிறகு இந்த வழக்கில் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லாமல் முடங்கியிருப்பதாக கூறுகின்றன தகவல்கள். அதேபோன்று முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் விமான போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பிரபுல் பட்டேல் விமானங்களை கொள்முதல் செய்ததில் முறைகேடு செய்ததாக 2019ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது சிபிஐ. அதனைத் தொடர்ந்து 2023 ஜூன் மாதத்தில் பாஜகவில் அவர் சேர்ந்த பிறகு பிரபுல் பட்டேல் மீதான வழக்கு இன்னும் நிலுவையிலேயே வைக்கப்பட்டுள்ளது. 2014, 2015ஆம் ஆண்டுகளில் அசாமில் சாரதா சிட்பண்ட் மோசடி வழக்கில் சிக்கிய இமந்த பிஸ்வ சர்மா கடந்த 2015ஆம் ஆண்டில் பாஜகவில் இணைந்தார். அசாமில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது அமைச்சராக இருந்த இமந்த பிஸ்வ சர்மா பாஜகவில் இணைந்த பிறகு அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் தற்போது அசாம் மாநிலத்தில் பாஜகவின் முதலமைச்சராகவும் இருக்கிறார். இதேபோன்று அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் கடந்த 2022 பிப்ரவரியில் மகாராஷ்டிர சிவசேனா எம்எல்ஏ யாமினி மற்றும் அவரது கணவருக்கு தொடர்புடைய நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்தது வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகள். அதே ஆண்டில் ஜூன் மாதத்தில் அவர் பாஜக கூட்டணியில் இருக்கும் ஏக்நாத் ஷிண்டே அணியில் இணைந்த பிறகு அந்த வழக்குகள் அப்படியே உறக்க நிலைக்கு சென்று விட்டன. மேற்கு வங்கத்தில் 2017ஆம் ஆண்டு நாரதா மோசடி வழக்கில் சிக்கிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சுவேந்து அதிகாரி மீதான விசாரணை தீவிரமான நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டில் அவர் பாஜகவில் இணைந்தார். அதன் பிறகு அந்த விசாரணை என்ன ஆனது என்பதே யாருக்கும் தெரியாமலேயே இருக்கிறது. இவ்வாறு பாஜகவில் இணைந்த 25 பேரில் 3 பேர் மீதான ஊழல் வழக்குகள் முழுமையாக மூடப்பட்டதோடு 20 பேர் மீதான வழக்குகள் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எஞ்சிய 2 பேர் மீதான வழக்குகள் மட்டுமே விசாரணையில் இருந்தாலும் அதுவும் மந்த கதியிலேயே நடந்து வருவதாக ஆதாரங்களை அடுக்கியுள்ளது அந்த ஆங்கில நாளேடு. இந்த கட்டுரை குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் உயர் விசாரணை அமைப்புகளை எவ்வளவு இழிவான நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருப்பதற்கு இதைவிட சான்று வேண்டுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இடி, ஐடி, சிபிஐ ஆகியவைதான் பிரதமர் மோடியின் குடும்பம் என்றும் கடுமையாக சாடியுள்ளார்